Okay guys, in this video we're gonna see how to create the Django basic app. எப்படி Django basic app create பண்ண போறோம்னு பார்க்க போறோம். First I have an empty folder வச்சிருக்கேன். அதுக்குள்ள போய்க்கலாம். I use Visual Studio Code தான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன் பேசிக்கா. So simply open the Visual Studio Code here. After that, yeah, nothing but a simple files. Okay, ஒரு terminal open பண்ணிக்கங்க. Okay, first terminal open பண்ணிக்கங்க. உங்களுக்கு Django project செய்யணும்னா நீங்கள் first Django install பண்ணணும். Simply type up pip install Django. Okay, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ Django இன்ஸ்டால் ஏற்கனவே இருக்குங்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிற மாதிரி வரும். அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு Django ப்ராஜெக்ட் செய்யும் போது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, Django ப்ராஜெக்ட்டுங்கிற ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ப்ரீபில்டு ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே அங்கே எல்லா கோட்ஸும் ப்ரீபில்டாக இருக்கும். நம்ம போய் மாடிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி Django ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு you want to give the command like Django admin start project. Here you நம்ம நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெயின்னு கொடுக்குறேன். இது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட நேம். லாஸ்ட்டில் நீங்கள் டாட் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ் எதுவும் வராமல் கரெக்டான ஃபோல்டர்ஸில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக டாட் வைக்கலன்னா எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, கரெக்டாக இருக்கணும் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் லாஸ்ட்டாக டாட் வச்சுட்டேன். ஸோ இந்த மெயின் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட நேம். ஓகேங்களா? நான் மெயின் வச்சுருக்க ரீசன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட நேம். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, Django admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மெயின் கொடுத்தோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ப்ராஜெக்டோட ஃபோல்டர், மெயின் ஃபோல்டர். நான் ஏன் மெயின் கொடுத்தேன்னா இதான் வந்து ப்ராஜெக்டோட மெயின் ஃபோல்டர். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம வந்து எல்லா செட்டிங்ஸும் URLs and everything you want to change here. And okay, இதான் மெயின் ஃபோல்டர். நம்ம ப்ராஜெக்ட் ஓகே, இப்போ நம்ம சர்வர் ஆக்டிவேட் பண்ணணுன்னா நம்ம வந்து சர்வர் ரன் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Django ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதா, நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ப்ராஜெக்டையும் இது பண்ணிட்டோம். ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ண வேணாமா ப்ராஜெக்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு? ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் manage.pyங்கிறது ஸோ மெனி சர்வீசஸ், இது வந்து நிறையா சர்வீசஸ் வச்சுருக்கோம். இந்த manage.pyங்கிறத வச்சு தான் நம்ம நிறையா சர்வீசஸ், இந்த Django ப்ராஜெக்ட்லேருந்து நிறையா சர்வீசஸ் நமக்கு தேவைப்படும். அதை வந்து இந்த manage.py தான் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து போய் யூஸ் பண்ணிப்போம். ஸோ now we gonna use one service from that. பேசிக்கலி நம்ம சர்வர் ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அங்கேருந்து தான் நம்ம சர்வீஸ் எடுக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான், அது ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ நம்ம manage.py ரன் சர்வர். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மள்ட்ட இருக்க லோக்கல் ப்ராஜெக்டை வந்து லோக்கலாக ரன் பண்ணி பார்க்குறேன், லோக்கல் மிஷினில் ரன் பண்ணி பார்க்குறேன், லோக்கல் சர்வர். ஓகேங்களா? இஃப் யூ என்டர், ஓகே, நீங்கள் என்ட்ரு தட்டினோன்னே, ஓகே, இங்கே என்ட்ரு தட்டியிருக்கீங்க. பைத்தான் manage.py, இந்த manage.py ஃபைலை கூப்பிட்டு அதில் உள்ள ஒரு சர்வீஸ் ரன் சர்வர்னு ஒரு சர்வீஸ் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க. ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென்
நீங்கள் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில். அதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டோட ஐபி. நீங்கள் எப்போ இதை போட்டாலும் இதான் லோக்கல் ஹோஸ்ட்டோட ஐபி. ஓகே, இதை நீங்கள் காப்பி பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாங்கோங்கிற ஒரு பேஜ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பேஜ். இந்த ஜாங்கோ இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஜாங்கோவோட லோக்கல் சர்வரோட எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. இதை வந்து நீங்கள் மெயினில் விட முடியாது. இந்த சர்வீஸ் மேனேஜ் அண்ட் பைல ரன் சர்வர்ங்கிற சர்வீஸ் வந்து லோக்கலாக ரன் சர்வரில் ரன் பண்ண வைக்கிறது. ஸோ இதை நீங்கள் மெயின் சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் நேம் வாங்கி ரியல் சர்வரில் வேறவனுக்கும் டொமைன் நேம் அனுப்பி ஷேர் பண்ண முடியாது, லிங்காக ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா லோக்கல்ஸ் ஹாஸ்டல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹேசி ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாங்கோ கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம இங்கே ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டோம். ஆனால் இது யாரோட பேஜே காட்டிக்கிட்டு இருக்கேன், இது நம்ம பேஜ் இல்லையே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ். அது அவங்களே கொடுத்துருக்குது. நம்ம பை டிஃபால்ட்டாக அவங்களோட HTML பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் HTML பேஜ்னு சொல்லலாம், அவங்களோட HTML பேஜ். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ரன் ஆகிடுச்சான்னு டக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேஜை வந்து நம்ம மாற்றிப்போம், நம்மளோட பேஜை தான் இங்கே வரணும். ஸோ வாங்க எப்படி மாற்றுறேன்னு பார்க்கலாம். நம்ம பேஜை எப்படி ரன் பண்ணுறது. ஓகே, ஓகே திஸ் இஸ் நான் சொன்னேன்ல, இது வந்து மெயின் ப்ராஜெக்ட் ஃபைல். வி நீட் அனதர் ஒன் ப்ராஜெக்ட் ஃபைல். நமக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் ஃபைலும் தேவைப்படுது. ஆனால் அது வந்து ஆப்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்டில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் வந்து நிறைய ஆப் ஃபைல்ஸ் இருக்கும், ஆப் ஃபோல்டர்ஸ் இருக்கும் அப்படின்பாங்க. இப்போ அந்த ஆப் ஃபோல்டர் நமக்கு தேவை. ஆப்புக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து ஜாங்கோ இருக்குது. ப்ராஜெக்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் அதுவே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, உள்ள நிறையா ஃபைல்ஸு யூஆர்எல்ஸ் அதுவே ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு. அதே மாதிரி ஆப்புக்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப் நேம் என்ட்ரு பண்ணோம்னா ஸ்ட்ரக்சரோடு அதுவே இதாகிடும். அதை எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் லொக்கேஷன், கரெக்டான லொக்கேஷன்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹவு டு கிரியேட் த ஜாங்கோ ஆப்னா, பைத்தான் manage.py start app. Here we want to நம்ம வந்து இங்கே பேரை கொடுக்கணும். ஆப்போட பேர் என்ன பேர் வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் 1 கொடுத்துக்கிறேன். ஆப் 1 ஓகேங்களா, உங்களோட இண்டஸ்ட்ரி ஐடியா. ஸ்டார்ட் ஆப்னு கொடுக்குற பட்சத்தில் ஓகே. இப்போ ஆப் 1 கொடுத்துட்டோம். இங்கே ஆப்னு இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஃபோல்டர்ஸ், ஒரு ஃபோல்டர் வந்துருக்கு, அது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. அது பை டிஃபால்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, அது என்ன ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க பை டிஃபால்ட்டாக, வியூஸு இதெல்லாம். இப்போ எதுக்கு நம்ம தான் ப்ராஜெக்ட் ஃபைல் வச்சுருக்கோமே, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வச்சுருக்கோமே, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண போகிற நம்மளோட வெப்சைட்டை உள்ளே விட போகிறோம்ல. ஸோ நம்ம பண்ண போகிற எல்லாமே 1 minute. ஓகே காய்ஸ், ஆப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்ம உள்ளே விட போகிறோம். இந்த நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் நம்மளோட வெப்சைட்டை. அந்த வெப்சைட்டு மெயின் ஃபைல் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான செட்டிங்ஸ், மெயினான யூஆர்எல்ஸ் எல்லாம் மெயினான ஒரு செட்டிங்ஸ் ஃபைல் மாதிரி மெயின் ஃபைலை வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன்லாம் நம்ம ரெடி பண்ண போகிற இடமே தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்ம அப்ளிகேஷன் தான் சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஆப்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு புரியணுங்கிறீங்க, ஆப்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆப் பண்ணு. இங்கே வந்து நிறைய பேர் தான் வைப்பாங்க, ஏன்னா மீனிங்ஃபுல்லாக தான் வைக்கணும். ஸோ நான் வந்து ஆப்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி. ஓகே, இப்போ நான் வந்து நம்மளோட வெப்சைட்டை எப்படி அங்கே ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஓகே
ஃபஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆப்புக்குள்ளே கரெக்ட் டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்பெல்லு வந்து நீங்கள் இதான் வைக்கணும். டெம்ப்ளேட்ஸ் தான் வைக்கணும். மாற்றி வைக்கலாம். மாற்றி வச்சா சிலது பண்ண வேண்டியது இருக்கும், மாற்றி வைக்காட்டி சிலது பண்ண தேவையில்லை. அது ஏன்னா அப்கமிங் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் உள்ளே வந்து உங்களோட HTML பேஜ். டெம்ப்ளேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் HTML பேஜ் இருக்க வேண்டிய இடம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பேஜெல்லாம் வரணுமோ இப்போதைக்கு sample.html ஒன்று இல்லை home.html ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். home.html சாரி. ஓகே, இதில் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் 1 minute HTML. ஓகே, இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. அப்கமிங் கிளாஸில் HTML ஜாங்கோட அட்வான்ஸ்டு கிளாஸஸ், ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க், ஹவு டு கிரியேட் த ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க், ரெஸ்ட் API எண்ட் பாயிண்ட் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அட்வான்ஸ் டாபிக்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக் ஆப், ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து ஹோம் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஹோம் பேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துப்போம். ஹோம் பேஜ், ஓகேங்களா? தெரியணுங்க கண்டி. இந்த ஹோம் பேஜை வந்து நம்ம இந்த பேஜில் காட்டணும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுக்குள்ளே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டருக்குள்ளே ஒரு நம்மளோட ஹோம் பேஜ் HTML பேஜ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து அதில் காட்ட வைக்கணும். பேசிக்காகவே பேஜஸ்லாம் எதை மீன் பண்ணி லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, URLs. இப்போ வந்து இது வந்து நம்ம என்ட்ரு பண்ணோன்னே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஹோம் பேஜுக்கான URL. ஒரு எக்ஸாம்பிள் சர்வர் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் அடித்து என்ட்ரு பண்ணோன்னே வந்துருச்சு. இது வந்து ஹோம் பேஜோட URL. நிறைய பேஜெலாம் வந்து எல்லா பேஜுமே வந்து URL பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அட்மின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கா, இதுக்கு இது எரர் வருது. நான் யார் எரர்னு லேட்டாக சொல்கிறேன். அட்மின் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நாட் ஃபவுண்டு அப்படின்னு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த URLல இந்த பேஜ் இல்லை, இந்த URLக்கு நம்ம ஒன்றுமே செட் பண்ணல தான் அர்த்தம். இந்த URLக்கு செட் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட்டாக ஜாங்கோட ப்ராஜெக்டில் வந்து இந்த URLக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் லோட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த URLக்கு நம்மளோட பேஜை வந்து லோட் பண்ணோம். அது மீன் ஹோம் பேஜுக்கு வந்து நம்மளோட பேஜ் லோட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பு நான் தான் சொன்னேன்ல, மெயின் ஃபோல்டரு தான் ப்ராஜெக்ட் மெயின் ஃபோல்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து settings.py ஒன்று நான் எதுக்குன்னு சொல்கிறேன். settings.py URLஸும் நான் இந்த கிளாஸில் எதுக்குன்னு சொல்கிறேன். settings.py போனீங்கன்னா பேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். பார்த்தோன்னே புரியாத மாதிரி இருக்கும் சுத்தமாக. நீங்கள் கீழே இருக்கிறப்ப இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்லாம் வந்து ஜாங்கோவே வச்சுருக்க ஆப், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு தொட தேவையில்லை, அது வந்து ஃபியூச்சர் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஆப் 1 அப்படின்ட்டு கரெக்டாக இங்கே கொடுத்து அதே நம்ம கொடுத்துருங்க. அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஜாங்கோ. ஆப் 1 அப்படின்னு கொடுத்தீங்களே, இதை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து இந்த மெயின் ஃபைலும் இந்த ஆப்பும் கனெக்ட் ஆகும். நிறையா கனெக்ட் ஆகுங்கிற பட்சத்தில் ஆப்பும் இந்த ஆப்பும் இந்த மெயின் ஃபைலும் கனெக்ட் ஆகுறதுங்கிறது அது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இந்த ஆப்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல ஆப் 1ன்னு இந்த ஆப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது இல்லையா? நிறைய இடத்துல அந்த ஆப்போட இதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் மெயின் ப்ராஜெக்ட் ஃபைலில். அண்ட் வி நீட் அ கனெக்ஷன். கண்டிப்பாக நம்ம கனெக்ஷன் இருந்தால் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒழுங்காக செய்ய முடியும். ஸோ மெயின் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம செய்கிற அப்ளிகேஷனுக்கும் ஃபஸ்ட் கனெக்ஷன் வேணும். ஸோ 2 கனெக்ஷன் வேணும்னா ஃபஸ்ட் நம்ம அதுக்கிட்ட மென்ஷன் பண்ணோம், நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆப் 1ன்னு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் மேக் அ கனெக்ஷன். ஸோ அதான் நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டிங்கன்னா போதும், அதுவே கனெக்ஷன்னா லைவ் கனெக்ஷன் கிடையாது, பட் லைக் தட்
ஓகே சரி ஓகே அந்த ரொம்ப குழப்பிக்காதீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது யூஆர்எல் போகணும். யூஆர்எல்ஸ் போனீங்கன்னா பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் பேஜ்லேருந்து நீங்கள் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஜாங்கோ தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் தெரிஞ்சால் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்காது. நான் பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கே ஃபஸ்ட்டு ஜாங்கோ ப்ராஜெக்ட்டு பார்க்க வியர்டாக தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஏதோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே பார்த்துன்னு ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அட்மின் ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மின் வந்து ஓகே, இந்த அட்மின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போவில் எரர் அடிச்சிச்சுல. ஓகே, நான் அது எப்படின்னு சொல்கிறேன். என்ன இங்கே ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்ட்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே வரணும். ஸோ கிவ் ஹோம் பேஜ், ஹோம்னு வச்சுப்போம். ஹோம்னு கொடுக்குறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாத்தை தான் இம்போர்ட் பண்ணோம். பாத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே என்ன யூஆர்எலோட பாத்து தான் அது. ஓகேங்களா, யூஆர்எல் பாத்து ஹோம்னு கொடுத்தா நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு, எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி என்ன ஆகணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா, ஹோம்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 1 minute. ஓகே, ஹோம்னு கொடுத்தா என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்பில் வந்து ஹோம்னு கொடுத்தா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இதோட ஃபங்க்ஷன்னா நம்ம ரைட் பண்ணல. அது என்ன பண்ணணும், இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அட்மின் கொடுத்தா எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் அந்த ஃபங்க்ஷன் எழுதலை. அது வந்து நம்மளே எழுதணும். அது எங்கே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அதான் இது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர், இது வந்து ஆப் ஃபோல்டர். ஆப் ஃபோல்டர் போயிட்டு வியூஸ்னு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கும், நீங்கள் அங்கே போகணும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இங்கே தான் வந்து உங்களோட லாஜிக் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெஃப் ஹோம் பேஜ் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா, ஹோம் பேஜ் ஃபங்க் இப்போலாம் வைக்க மாட்டோம். பேசிக்காக பேர் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும். பரவாயில்ல, இது இப்போ ஹோம் பேஜ் ஃபங்க்ஷன் இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ரிக்வஸ்ட்னு ஒரு இது வந்து வாங்கணும் எப்போவுமே. இது ஏன்னு நான் ஃபியூச்சர் கிளாஸில் சொல்கிறேன். ரிக்வஸ்ட் வந்து எப்போவுமே வாங்கணும். ஓகேங்களா, தென் வி ஹாவ் டு ரிட்டன் சம்திங். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஏதோ ஒன்று ரிட்டன் பண்ணோம். இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த பேஜை வந்து அந்த யூஆர்எல் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக போகுது. ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரிட்டன் பண்ணணும். ரிட்டன் பண்ணலங்கிற பட்சத்தில் எரர் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம எதை ரிட்டன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் இங்கே ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் ரெண்டர்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML பேஜை ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு HTML பேஜ் வச்சுருப்போம். அந்த HTML பேஜை ரெண்டர் பண்ணோம். ரிட்டர்னில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனே வந்து அந்த HTML பேஜை HTML பேஜை காட்டும், ரிட்டன் பண்ணும். மொத்த வேல்யூவையும் எடுத்து ரெண்டர் பண்ணி காமிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டர்னு கொடுத்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன் ரெண்டர் ஆகும்போது எந்த இடத்துல உள்ள HTML அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ரெண்டர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த HTML பேஜுன்னு பாத்தோட இன்க்ளூடிங் பாத்தோட கொடுக்கணும். இது எந்த பாத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் எங்கே HTML இருக்குது, டெம்ப்ளேட்ஸ்குள்ளே இங்கே இருக்கா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தே கொடுக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் தான் இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். வியூஸ் ஃபங்க்ஷன் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருக்குது. இதில் தான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாகவே home.html கொடுக்கலாம். home.html ஓகேங்களா, இதை வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல லொக்கேஷன் கொடுக்காம டேரெக்டாக நம்ம வந்து home.html கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் நேம் மாறாமல் ஸ்பெல் மாறாமல் கொடுக்க சொன்னேன்.
அதுக்குள்ளே HTML தூக்கி போடுங்க முன்னே. ஏன்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஜாங்கோ வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிடும். நீங்கள் வந்து அதிக இது பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நிறையா இருக்கும். நீங்கள் அந்த பேரை பார்த்து வச்சிங்கன்னா அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்குள்ளே டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஜாங்கோ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஆப்குள்ளே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன HTML பேஜை போட்டிருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷனே கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறது இந்த இப்போ நம்ம home.html கொடுத்துருக்கோமா, இப்போ அது எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்குள்ளே இருக்க டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இவன் க்ரியேட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கும். க்ரியேட் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். இருக்குங்கிற பட்சத்தில் அதை எடுத்து என்ட்ரு பண்ணிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு HTML பேஜை என்ட்ரு பண்ணுது. அதுக்கு முன்னாடி இந்த ரிக்வெஸ்ட் வந்து மேண்டரி. நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வந்து இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம். இப்படி பாஸ் பண்ணி ஆகணும். எல்லா ரிட்டனுக்கு வந்து HTML பேஜ் ரிட்டனுக்கு வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட்டை வந்து மேண்டரியாக பாஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். ப்ரோக்ராமில் தெரியுது அது தெரியுதுங்கிறத விட ஸ்ட்ரக்சர் இருக்கும். பை டிஃபால்ட்டாக இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கக்கூடாது, நீங்கள் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ வந்து ரிக்வெஸ்ட்னு ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் எந்த HTMLோ அது. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டனாக வந்து ஒரு HTML பேஜை என்ட்ரு பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து டேரெக்டாக போய் ஹோம்னு கொடுத்து பார்ப்போம். என்ன வருதுன்னு எரர் வரும். ஹோம் பேஜ் கிடையாது, ஹோம்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 1 minute. சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்த வந்து பாதியிலே விட்டுருக்கோம். 1 minute. என்ன எரர் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஜாங்கோவில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. பார்த்துன்னு எங்கேயோ கேள்விப்பட்ட நம்மளாம் எழுதுனா இது மாதிரி இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கோட மெயினில் வந்து யூஆர்எல்லில் போயிட்டு பார்த்துன்னு பாதியோடு எழுதியிருக்கோம். இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு இதை விட்டுருவோம். ஸோ இப்போ ஹோம்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் 2 ஆகிருக்கணும். ஏன் 2 ஆகலைன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டீங்க. ஹோம் பேஜ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து HTML என்ட்ரு பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். சரிங்களா? எப்போ கால் பண்ணோம்? அந்த இடம் தான் யூஆர்எல் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து டார்கெட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா ஹோம் ஸ்லாஷ்னு கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் app1 டாட் வியூஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 1 minute. ஓகே, app1 டாட் இம்போர்ட் வியூஸை இம்போர்ட் பண்ணணும். அதை இம்போர்ட்லாம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நிறையா வீடியோ வரும். பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் அட்வான்ஸ் எல்லா டாப்பிக்கும் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வியூஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா வியூஸ் டாட் ஹோம் பேஜ் ஃபங்க்ஷன் இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா, நம்ம அங்கே அடித்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதான் மெயின். நான் மெயின்னு சொல்கிறது யாருன்னா நீங்கள் இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுத்தாலோ இல்லை என்ன கொடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி என்ன கொடுத்தாலும் சரி, அது வந்து ஃபஸ்ட்டு போகிறது இந்த இங்கே கொடுத்து என்ட்ரு தட்டணும்னா ஃபஸ்ட்டு எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா இந்த மெயினில் உள்ள யூஆர்எல்ஸ் தான் போகும். இங்கே தான் வந்து செக் பண்ணி பார்க்கும் அந்த யூஆர்எல்ஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஹோமுக்கு எழுதியிருக்கோம். லொக்கேஷன் வந்து யூஆர்எல் பார்த்து வந்து எழுதியிருக்கோம் ஹோமுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனும் அசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ போய் பார்ப்போம், ஹோம்னு அடித்து பார்ப்போம். வெயிட் அ மினிட். சர்வர் ரன் ஆகுதா? ஓகே.
1 minute. ஓகே guys, அது ஒரு சின்ன எரர் வந்துருச்சு. ஸோ அதை பார்க்குற மாதிரிச்சு. ஒன்றுமேல அது ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தா சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தா எரர் கிளியர் ஆகிருக்கும். பட் ஒன்றும் இல்லை. ஓகே, கடற்குள்ளே வரலாம். ஜஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வியூஸை இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து வியூஸ் டாட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபங்க்ஷனே இம்போர்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே டு டூ திஸ். நான் உங்களுக்கு புரியணுமே, ஃபஸ்ட்டு வந்து இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் வேக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வேகம் சொல்லியிருக்கேன். ஸோ யா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜுக்கு இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆப் ஒன். இது வந்து ஏன் நம்ம ஆப் ஒன்று மென்ஷன் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஆப் ஒன்குள்ளே இல்லை, நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸுக்குள்ளே இருக்கோம், ப்ராஜெக்ட் மெயின் ஃபைல்குள்ளே இருக்கோம், ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம். ஸோ ஆப் ஒன்று மென்ஷன் பண்ணுங்கள். ஆப் ஒன் டாட் வியூஸ். ஆமாம், ஆப் ஒன்குள்ளே வியூஸ்குள்ளே தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அதில் ஹோம் பேஜ்னு எழுதியிருக்கோம். ஸோ ஆப் ஒன் டாட் வியூஸ் இம்போர்ட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமு. ஸோ இங்கே வந்து பார்த்த கொடுத்துருங்க, அதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷனை கொடுத்துருங்க. இது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது இப்போதைக்கு தேவையில்லை, ஆனால் அது யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். தட்ஸ் அ மெயின் திங். பட் இப்போதைக்கு நான் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போய் உங்கள் இதை பாருங்கள். ஓகே, நார்மல் பேஜ் இப்போ இருக்குது. நம்ம ஒரு பேஜ் ஆட் பண்ணதுனால அவங்களோட டிஃபால்ட் பேஜை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, நம்ம ஏதாவது ஒரு பேஜ் ஆட் பண்ணுறோம்னா டிஃபால்ட் பேஜை தூக்கிடுவாங்க. நம்ம வந்து ஹோமுக்கு தானே கொடுத்துருக்கோம், இதுலேயே வந்துடுது பாருங்களேன். நம்ம எதாவது URL செட் பண்ணியிருக்கோன்னு இதுலேயே வந்துடுது பாருங்கள். இங்கே அட்மினுக்கு இருக்குது, ஹோமுக்கு இருக்குது. நம்ம செட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். அட்மினுக்கு அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஹோமுக்கு நம்ம செட் பண்ண URL. ஓகேங்களா, அதிலே வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ நீ ஹோம்னு கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்களா, ஹோம் பேஜ் ரெடி. இது நம்மளோட ஹோம் பேஜ் தான். நீங்கள் இங்கே ரெண்டு இது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதே ஹோம் பேஜ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் பார்த்தீங்களா, அதே பேஜ் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரெண்டர் யுவர் ஓன் பேஜ் ஆன் ஜாங்கோ ப்ராஜெக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஜாங்கோவில் ரொம்ப அட்வான்ஸ் டாபிக்லாம் இருக்குது, அது இன்னும் ஃபியூச்சர் டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது எப்படி பேசிக்காக உங்களோட பேஜை எப்படி ஒரு பேஜை ரெண்டர் பண்ணுறதுன்னு கற்றுக்கங்க. அதில் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஹோம் பேஜ்